எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வேலை இல்லை, பட் இன்றைக்கி என்னோடய செகண்ட் ஜாப் ஒன்று வச்சுருந்தேன். அதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்து முடிச்சுட்டு சரியான பசி, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில, வெளியே மறந்துட்டேன். சரியான பசி எனக்கு. சரி, எப்போவுமே பசி வந்துச்சுன்னா நான் வழக்கமாக எங்கே போவேன்னு கேட்டிங்கன்னா பர்கர் கிங்கு, மெக்டொனால்ட்ஸு, கேஎஃப்சி இந்த மாதிரி கடைக்கு தான் நான் போவேன் பசிச்சதுன்னா. ஆனால் அங்கே போனால் கண்டிப்பாக அதை சாப்பிட்றதுக்கு கோக்கு வேணும், ப்ளஸ் அதுவும் இல்லாமல் பசி அடங்காது, முழுசாக வயிறு நிறையாது. அதனால் இன்றைக்கி எங்கே போகிறேன்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன்னா ஷவர்மா சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஏன்னா சரியான பசி, நிற்க கூட முடியல, அந்தளவுக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது. இதுக்கு மேலே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் ஜாப் அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ நான் சாப்பிட போய்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக சாப்பிட்டா தான் நிம்மதியாகவே இருக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா பசி தாங்க மாட்டேன். டக்குன்னு மயக்கம் வந்துடும், ஒரு மாதிரி கேராக வந்துடும். இன்றைக்கி மணி 4:30 ஆயிடுச்சு. ஆனாலும் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிட்ல, ஒரே ஒரு காஃபி மட்டும்தான் குடிச்சிருக்கிறேன் காலையிலேருந்து. அதான் சரி நம்ம போய் ஒரு ஷவர்மாவை சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு அந்த தாட்டில் தான் இருக்கிறேன். ஓகே, உங்களுக்கு தெரியுதா மழை எப்படி பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு? பா, உட்காரம் இல்லை. இத்தனைக்கு ஜாக்கெட் போட்டு தான் இருக்கிறேன், ஆனால் காருக்குள்ளே வேர்க்குது. வெளியே ஜன்னலை திறந்தா பயங்கரமாக குளிரும். அது ஒரு தொலை. இதுக்காகவே நம்ம ஏசி போட வேண்டியதாக இருக்குது. பார்த்தாலும் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் இருக்கும். ஆனால் அந்த கடை தூரம். மற்ற எல்லா இடத்துலையும் 1-2 இடத்துல ஒரு அரபிக் கடைலாம் நிறையா இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஷவர்மா இருக்குது, ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் எல்லா கடையிலையும் டேஸ்ட் பண்ணதில்லை. காலேஜ் படிக்கும்போது வழக்கமாக நாங்கள் ஒரு கடையில் சாப்பிடுவோம் பசங்கள்லாம் சேர்ந்து. அந்த கடையில் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு வேளை அங்கே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குமா இல்லை நான் சாப்பிட்டு பழகிட்டேனான்னு தெரில, அங்கே நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த கேஎஃப்சி இதெல்லாமே பிடிக்கும், ஆனால் அதெல்லாம் சாப்பிட்டாலும் வயிறு நிறையாது. ஆனால் ஒரு ஷவர்மா பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஸ்பெஷல் ஷவர்மாவே 100 ரூபா தான் சொல்லுவான். ஆனால் இங்கே ஒரு ஷவர்மா 350 ரூபாயிலேருந்து 550 ரூபா வரைக்கும் இருக்குது ஒரு ஷவர்மா. நம்ம இதில் எந்த ரேஞ்சுக்கு வாங்குகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. பார்ப்போம், இன்றைக்கி வாங்க தானே போகிறோம், எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். வாங்க. இப்போ காலையிலேருந்து வேலை பார்த்து சத்தியமாக முடியல, அப்படியே கண்ணெல்லாம் இருட்டிடுச்சு. இன்றைக்கி போய் தான் நம்ம ஒரு டேஸ்ட் பார்க்க போகிறோம். வழக்கமாக ஒரு ஷவர்மாவில் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும். ஆனால் 1 வாங்குறதா 2 வாங்குறதான்னு தெரியலை. வாங்கி சாப்பிட முடியாமல் போயிடுச்சுன்னா வேஸ்ட்டு தான். ஷவர்மா வாங்கிட்டு அப்படியே அதுக்கு எய்த்த கடையில் தான் சிக்கனு, மட்டனு, பீஃப் இதெல்லாமே அவங்க ஃப்ரெஷ்ஷாக வெட்டி விற்கிற கடை அங்கே இருக்குது. பார்ப்போம், அங்கே முடிஞ்சால் எதையாவது வாங்கினோம்னா நைட்டுக்கு சமைக்கலாம். ஏன்னா நைட்டுக்கு வெளியே வந்துட்டுருக்க முடியாது மழையில். இங்கே மழை பெஞ்சால் மட்டும் பரவாயில்ல, குளிரும் சேர்ந்து இருக்கா, அது நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. காதுக்குள்ளெல்லாம் உள்ளே ஏறுது சல்லுன்னு. இதெல்லாம் பஸ் ஸ்டாப் தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்ஸு அதெல்லாம் ப்ராப்பராக பஸ்ஸு நிற்கும். நம்ம ஊர் மாதிரி பக்கத்தில் யார்ட்டையாவது கேட்கணுன்ற அவசியம் இல்லை, இந்த பஸ் வருமா அந்த பஸ் வருமானு. அங்கேயே க்ளீனாக அந்த போர்டில் எல்லாமே நீட்டாக எழுதி போட்டிருப்பான். இந்த பஸ்ஸு வரும், இத்தனை மணிக்கு வரும்னு முதற்கொண்டு அதில் போட்டிருப்பான். ஸோ ஈஸியாக இருக்கும் அது. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லா தெருவும் ஒரே மாதிரியே இருக்கும். இப்போ இங்கே சைடில் பாருங்கள், 2 பக்கமும் கடை தெரியுதா? வேறு தெரு பக்கம் போனோன்னா அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கும், டிஃப்ரென்ஸே இருக்காது. எல்லா ஸ்ட்ரக்சருமே ஒரே மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் டாப்லேருந்து பார்த்தா இந்த நாட்டை. ஓகே, தான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் சாப்பாடு தான் இங்கேயும். இப்போ வீட்டில் சாப்பாடு இருந்தால் நம்ம போய் சாப்பிட்ருக்கலாம், இல்லாத பட்சத்துக்கு அங்கே போனாலும் இப்போ ஒன்றும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால் நம்மளே போய் வாங்கிட்டு இப்போதைக்கு சாப்பிட்டுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா வேறு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வர வேண்டியதுதான்.
பாருங்கள் பனிமூட்டம் தெரியுதா? எனக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எனக்கு மழையும் தெரியுது பனிமூட்டமும் தெரியுது. இந்த கண்ணாடியிலலாம் பாருங்கள். நம்ம கடைக்கு வந்தாச்சு, ஆல்மோஸ்ட்டு ஒரு வழியாக வந்தாச்சு. ஆனால் இங்கே பார்க்கிங் பண்ணுறதுக்கு கார் நிப்பாட்ட இடமே கிடையாது. ஸோ நான் ரிஸ்கில் தான் நிப்பாட்டியிருக்கேன். 2 விஷயம் நடக்கலாம். ஷவர்மா போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே இந்த காரில் டிக்கெட் வச்சாலும் வச்சுருவாங்க. ஷவர்மா விலை என்னமோ 350 ரூபா தான். இதில் டிக்கெட் வச்சிட்டாங்கன்னா நான் 3500 நான் கட்டணும். அதான் யோசிக்கிறேன், உள்ளே போகலாமா இல்லை என்ன செய்யலான்னு ஒன்றுமே தெரியலை. நம்ம ஒரு கண்ணு இங்கே வச்சுக்கிட்டே இருக்கணும். பார்க்கிங் ஆஃபீஸர் வந்து டிக்கெட் வைக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும். நம்ம ஊர்னா எங்கேனாலும் நிப்பாட்டலாம், அங்கங்கே இடம் இருக்கும், நம்ம இங்கே கொஞ்சம் நிப்பாட்டிட்டு போகலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, நம்ம ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த டபுள் லைன். இந்த மாதிரி டபுள் லைன் இருந்தால் நீங்கள் யூகேயில் வந்து கார் நிப்பாட்டவே கூடாது. நிப்பாட்டினீங்கன்னா அழகாக அந்த இடத்துல ஒரு டிக்கெட் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இது பெரிய ரிஸ்க்கு தான், பட் இருந்தாலும் ஆஹா இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது. இந்த இடத்துல நிப்பாட்டினா கொஞ்சம் காரை பார்க்க முடியும் நம்ம கடை வாசலில். இங்கே நிப்பாட்டினா வந்து பார்க்கணும். இப்போ அங்கேயே நிப்பாட்டிடுவோம். நிப்பாட்டிட்டு இப்போ கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். வாங்கிட்டு டக்குன்னு கிளம்ப வேண்டியது தான். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, ஷவர்மா எல்லாமே இருக்கா. இதுதான் கடை. பயங்கரமாக ஒரு சிக்கன் ஷவர்மா சொல்லியிருக்கேன். அவங்க வந்து கொண்டு வரேன்னு, அவங்க வந்துட்டு அந்த ரொட்டி வந்து அவங்க கொண்டு வரணும், உள்ளேருந்து கொண்டு வரணும். இங்கே இருக்குது தெரியுதா, இங்கே வந்து தக்காளி சாலட்டு வெங்காயம் அதெல்லாமே இருக்குல்ல. இதில் நம்ம என்ன கேட்குறோமோ அதை அவங்க வச்சு ஒரு சிக்கன் நம்ம பார்ப்போம். இது வந்து என்ன மேக்ஸிமம் சிக்கன் தான் வாங்குவேன். டொமேட்டோ, லெட்யூஸ், ஆனியன், குக்கும்பர், ஸ்பைசி மயோ ஸ்வீட் சில்லி. ஷவர்மா வாங்கியாச்சு ஒரு வழியாக. அவர் நான் ஹிந்திக்காரன்னு நினச்சிட்டு, அவங்கெல்லாம் டர்க்கீஸு, ஈராக்கு இப்படி இருந்து வேலை செய்கிறவங்க. நான் ஹிந்திக்காரன்னு நினச்சிட்டு டீக்கோ அப்படின்றாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதை வாங்கியாச்சு. இதை கடையில் வச்சு சாப்பிட்றத விட காரில் வச்சு சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. ஏன்னா காரில் டிக்கெட் வச்சாங்கன்னா அவங்க ரெடியாக ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கணும் நம்ம. ஓகே வாங்கியாச்சு. இதுதான் அந்த ஷவர்மா. இதை நம்ம இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். ஏன்னா சரியான பசி, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. டிஷ்யூ ரெடியாக வச்சுக்குவோம். எப்படி நான் சாப்பிடும்போது ஏதாவது ஒன்று சிந்தி கீழே விழுகும். டிஷ்யூ வச்சுக்கிட்டு கவர் வச்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு பைட் சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்ம டேஸ்ட்டு. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நிம்மதியாகவே இருக்குது. ஓகே, இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். நாளைக்கு உங்களை கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன். அதுவரை சியர்ஸ்.